வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மக்களோட தலையெழுத்து அடுத்த 5 வருடம் யாருங்கிறத மக்கள் தான் எஜமானர்கள் எழுத காத்திருக்கிறார்கள். விஜய் டெல்லி பயணம் ஹாயாக வெளியே வந்தார். இன்றைக்கி பல அறிக்கைகள் வந்திருக்கு அவங்க கட்சி சார்பாக. திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதிமுகவுடைய போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்களுடைய வீடியோவும் எங்களுடைய கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். இதில் ஈரான் விஷயத்தை பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். அதுலேயும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குது. அதை நம்மளை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கிற விஷயம், அதையும் பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா, நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, இந்த ஒரிசாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டு, வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேற்பட்டவங்க இறந்துருக்குறாங்க. அதே மாதிரி சிலிண்டர் பாதிக்கப்பட்டு இதாகிருக்காங்க, வெடிச்சு சிதறியிருக்காங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, காயப்பட்டவங்களும் நிறைய பேர் இதாகிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும். இந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்க? இது மருத்துவமனையில் தொடர்ந்து பார்க்க போனால் இந்தியாவில் இது ஒரு 3வது 4வது மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசமாகட்டும், பீகாரோட்ட, இப்போ அடுத்த ஒரிசா. என்ன மாதிரியான காரணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? மருத்துவமனை பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். இது 3மே பிஜேபி ஆளுற மாநிலம். அது ஒரு காரணமாக எடுத்துருவாங்க. ஒரு முக்கியமான இது. குழந்தைகள் இறந்தாங்க, அவர் தான் அதை காப்பாற்றின டாக்டர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அது மாதிரி தான் போச்சு. அப்போ அந்த மருத்துவமனைகள்ன்றது பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த 3 மாநிலத்தை ஆள்பவர்கள், லேட்டஸ்ட்டாக ஒடிசா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எரிவாயு சிலிண்டரும் சரி, ஆக்சிஜன் மற்ற விஷயங்களும் சரி பயன்படுத்துறதுன்றது மருத்துவமனை பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம வேறு என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பாண்ணே, அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கோங்க. ரைட்ண்ணே, தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சுண்ணே. ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்ற தேர்தல், மே 4 ரிசல்ட்டு. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் கொண்டாட்டங்கள், தேர்தலில் திருவிழா நடக்க ஆரம்பித்தாச்சு. இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்தல் நடவடிக்கைகள் உடனே எடுக்க ஆரம்பிச்சிடும். தேர்தல் ஆணையம் கையில் நம்ம தமிழக அரசாங்கம் போயிடும். MCC கண்ட்ரோலில் போயிருது, கோட் ஆஃப் கான்டாக்டுங்கிற கான்செப்டில். இது வரைக்கும் முதல்வரை எதிர்கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி பொம்மை முதல்வருங்கிற கான்செப்டில் இப்போ காபந்து முதல்வராக முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்க போகிறாங்க. எங்கெங்கே தேர்தல் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த தேர்தல் நடத்தை விதிகள்னு சொல்லி இருக்கும் இல்லையா, இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் உண்டு. அதை எவ்வாறு தவிர்க்கலாம்? நீங்கள் அதுக்கு நம்மளுடைய வாசகர் நேயர்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் ஒரு காபந்து அரசாக இப்போ இருக்கிற அரசு மாறிடும். முதல்வர்லேருந்து அமைச்சர்கள் வரை எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. கட்சி அந்த இது கூட கட்ட முடியாது, தேசிய கொடி கூட கட்ட முடியாது. அதே மாதிரி தலைவர்கள் படங்கள், சிலைகள் எல்லாமே மூடப்படும். இந்த ரோட்டில் பிரச்சாரம், இந்த முதல்வருக்கு இது நான் முதல்வன், அந்த முதல்வன், இந்த முதல்வன் எல்லாவற்றையும் எடுத்துருவாங்க. இன்னொன்று மறைக்கிற வேலையை பண்ணுவாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட முழுதும் குறைக்கப்படும். முழு கண்ட்ரோல், மாநிலத்துடைய முழு கண்ட்ரோலு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துடும். மாவட்ட ஆட்சியர்கள் தான் அந்தந்த பகுதியில் தேர்தல் அதிகாரிகளாக இருப்பாங்க. அவங்க கீழே தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். தனக்கு தேவையான தேர்தலை முறையாக நடத்தக்கூடிய வகையில் அதிகாரிகளை நியமிக்கிறது, நீக்குவது, மாற்றுவது எல்லா வேலையும் தேர்தல் ஆணையத்துடைய கையில் அந்த அதிகாரம் போயிடும். முழு கண்ட்ரோல் அவங்க தான். இப்போ கூட நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் தலைமைச் செயலர், உள்துறை செயலர் 2 பேரையும் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளை மாற்றலாம், என்னென்னா பண்ணலாம். இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு அவர்கள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. தேர்தல் அறிவிப்பதற்கு 2 நாள் முன்பு ஒரு காவல்துறை இடமாற்றம் வருது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாலநாகதேவி, டிஜிபி பாலநாகதேவி அவர்கள் உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்படுகிறார். அப்படி ஒரு பதவியை நியமிக்கக்கூடாதுன்றது இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவு. பிரகாஷ் சிங் வழக்கில் பல உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் போட்டுச்சு. அதில் முக்கியமானது 2 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை டிஜிபி HOPF இருப்பார். அவரை தேர்ந்தெடுப்பதற்கு பேனல் அனுப்பணும். அந்த பேனல்லேருந்து 3 பேரை தேர்வு செய்து பட்டியலை அனுப்புவார்கள். அவர்களை ஒருவரை நீங்கள் நியமித்து கொள்ளலாம். அவரை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. 2 ஆண்டுகள் அவர் பதவியில் இருப்பார். அவருக்கு இணையாக அவர் எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க? அவருக்கு பேரலாக 2 போஸ்ட், ஏதாவது ஒரு போஸ்டர் இது பண்ணி அவர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஓகே. பேரலல்னா என்ன? HOPFனா ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அப்போ பேரலல்னா இன்டெலிஜென்ஸ் டிஜிபி அப்படின்னு போட்டு அவர் கையில் எல்லா அதிகாரியும் வர மாதிரி
மாற்றுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கிரைம் டிஜிபி அவர் கையில் எல்லாம் கிடையாது, ஸ்பிளிட்டா பண்ணக்கூடாது. ஓய்வு பெற்ற டிஜிபி கொண்டு வந்து ஆலோசகராக போட்டுக்கிட்டு இந்த ராமானுஜம் நடந்தது பாருங்க, அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகே. அப்படின்லாம் உத்தரவு. இவர் ஒருத்தர் தான், இவருக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் உத்தரவு. ஆனால் இவர்கள் ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கண்டெம்ட் இருக்குது. பொறுப்பு டிஜிபி, அதாவது ஒரு டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் தலைமை டிஜிபி பதவி காலம் முடியறதுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே பேனல் அமைச்சிடணும். அந்த இது அவர் ஓய்வு பெற அன்னைக்கு புதுசாக ஒருத்தர் பதவி ஏற்கிறது கை கொடுத்து பதவி ஏற்கணும். இதை எதுவும் பண்ணாமல் பொறுப்பு டிஜிபிலாம் போடக்கூடாதுன்னு உத்தரவு. இவர்கள் வேணும்னே பேனல் அனுப்பாமல் எல்லாம் பண்ணிட்டு அதே காரணம் காமிச்சு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. என்னமோ தெரில, இந்த கோர்ட்டுகள் இவங்களை பெருசாக கண்டிக்கல, எதுவும் பண்ணலை. இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியா சரி சீக்கிரம் பேனல் ரெடி பண்ணி அனுப்புங்க. இப்போவும் அதே வேலை தான் நடக்குது. இது வரைக்கும் டிஜிபி தலைமை டிஜிபி நியமிக்கல, பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு. பொறுப்பு டிஜிபி இருக்கும்போது அடுத்த தவறாக இன்டெலிஜென்ஸ் டிஜிபியை போடுறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் இதை நீக்கினால் கரெக்டாக இருக்கும். இந்த இதை ரத்து செஞ்சு அவங்கள வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் போடணும். ஏன்னா இது ஹெச்ஓபிஎஃப்க்கு இணையான போஸ்டிங். செய்வார்களா எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அறிவு காது மூக்கு கண் வழியாக வழிஞ்சிட்டு இருக்குது. அவர்களுக்கு வேறு விஷயங்களில் கவனம் நேரமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்களும் சொல்கிற மாதிரி ஆட்களையும் கூட வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவனை துரத்தி விட்டுறது. கொஞ்சம் அறிவு இருந்தால் அவன் இங்கே இடம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அறிக்கை கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் எவனுக்குமே எதுவுமே தெரியாதுங்க. கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ்னால் என்ன? கள்ளக்காதல், இங்கே இவங்களோட இது பண்ணாங்க, இதுதான் கிரைம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அடிப்படை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. 1-2 சீனியர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும். நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்துட்டாங்களா என்னமோ எனக்கு தெரியல. செய்தியை மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்களா எனக்கு தெரியல. அதனால் இதுதான் நிலைமை. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. காவல்துறையில் டிஜிபி மற்றவர்கள் இப்போ பேனல் 20ஆம் தேதி நியமிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி காமெடி பாருங்கள். இவர்கள் நியமிக்கிற இடத்துல இருந்து அதை தட்டி கழிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இவங்க நினச்சி சாதிச்சாங்களா இல்லையா? ஆமாம். தேர்தல் வரை ஆட்சி முடிகிற இவர்களுக்கான டிஜிபியை வச்சு கொண்டு போயிடுறது. என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை தேர்தல் ஆணையத்தால் இந்த டிஜிபி போட முடியாதா? ஒரு செகண்டில் மாற்றிடலாம். இன்னைக்கு கூட இப்போ கூட மாற்றிடுவாங்க அவர்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேனல் வரப்போகுது. அந்த பேனலில் 3 பேர் இருப்பாங்க. அதில் டாப்பில் ஒருத்தர் ஹெச்ஓபிஎஃப் நியமிச்சிருவாங்க. அதுக்கு முதல்வர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நியமிச்சிருவாங்க. இல்லையா அந்த பேனலையே ஓர வச்சுட்டு அடுத்து வர்ற ஆட்சியை ஹெச்ஓபிஎஃப் போட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தேர்தல் டிஜிபின்னு ஒருத்தர் போடலாம். ஓ, எப்படி வேணாலும் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தலைமை செயலர் இவங்க ஆள் இது வரைக்கும் இதுவாக இருந்தாருன்னா அவரை மாற்றலாம். உள்துறை செயலர் அந்த பேட்டிலாம் கொடுத்தார்ல, அற்புதமான பேட்டிலாம், இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இத்தனை. அதனால் அவர் சரியில்லைன்னா அவரே மாற்றலாம். ஏன்னா போலீஸே அவர் கீழே தான் வரும். அதனால் அவரை மாற்றலாம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சில மாவட்ட ஆட்சியர்கள் சாதகமாக இருக்காருன்னு நினச்சாங்கன்னா அவங்கள மாற்றலாம். இல்லை அப்படி தொடர விடலாம். இல்லாட்டி மொத்தமாக வார்னிங் பண்ணுவாங்க. இது அதிகாரிகள் மட்டத்தில். இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கோ ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கோ இப்போ இருக்கிற முதல்வர் அமைச்சர்கள் யாருமே எந்த ஆணையம் போட முடியாது, எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது. தேசிய கொடி கட்சி கொடியை மாட்டாங்கல்ல, பேருக்கு அமைச்சர், அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா பேருக்கு ரன் ஆகும், அவ்வளோ. அவசர நடவடிக்கை. முதலமைச்சர் திடீர்னு டிஜிபியை கூப்பிட்டு ஆர்டர்லாம் போட முடியாது. இது வரைக்கும் பண்ணல, இப்பவும் பண்ண போறது இல்லை. அப்போ முதலமைச்சர் சார்பாக போவோம்ல ஆர்டரு, அதை கூட இனி பண்ண முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களை விட்டு விலகி நிற்கணும். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இது தேர்தல் நடத்தை விதினா தேர்தல் வேட்பாளர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இன்னையிலேருந்து வேட்பாளராக ஒருத்தர் தேர்வாகிறா வச்சுக்கோங்க. 10 நாள் ஒரு தேர்வாகிறாருன்னா நேரத்துலேருந்தே அவர் தேர்வான பின்னாலும் சரி அவர் என்னென்ன பண்ணியிருக்கான்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். வரவு செலவுகள் இதெல்லாம். ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணணும். வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கா? அப்படிதான் நடக்குது. உண்மை. ஒரு 50 கார் வருதுன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை. மொத்த தேர்தல் செலவு சரிதான். அப்போ விட்டமின் சிக்கு எங்கே போவோன்னா எனக்கு தெரியாது. அதனால் 40 லட்சம் தான். நம்பிதான் ஆகணும். ஆமாம், நம்பினா தான் சோறு. 40 லட்சம் தான் பண்ணணும். அதுக்கு மேலேனா அவங்க தகுதியில் பாயிடுவாங்க. அதெல்லாம் ஆகுறாங்களா இது வரைக்கும் யாரும் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, எல்லா ஒரு செலவுமே தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்களால் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்காணிக்கப்படும்.
இது இல்லாமல் எந்த வித செலவு எது பண்ணாலும் முறையாக தனி அக்கௌண்ட் தொடங்கி கணக்கு வச்சு ஒப்படைக்கணும். எனக்கு தெரியாது, தேர்தல் அதிகாரி தெரியாது, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 1000 நோட்டீஸ் அடி, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 1000 நோட்டீஸ் அடினா எல்லாத்தையுமே இந்த கணக்கில் தான் சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஊடகங்களும் பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் எடுக்கிறது எல்லாம் பண்ணுறாங்கன்னா, வேட்பாளர் பேட்டி எடுக்கிறதுலாம் பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். தேர்தல் ஆணையத்தை பெர்மிஷன். ஆமாம், தேர்தல் ஆணையத்தை பர்மிஷன் வாங்கணும். அது ஏதாவது செலவுகளோ இது பண்ணால் அதை வேட்பாளர் செலவில் தான் சேர்க்கப்படும். ஓகே. யூடியூப்பில் போய் பேட்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருவா தெரியாமல் நீங்கள் பேட்டி எடுத்து ஆகா ஓகோ இவர் உள்ள ஆள் கிடையாதுங்க. ஆனால் அதுக்கான இந்த விஷயங்கள்லாம் வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும். ஓகே. அதனால் இது தலைமைச் செயலகத்தில் போய் படிவம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து பண்ணணும். இது ஒன்று. இது இல்லாமல் பொதுமக்கள் எல்லோருமே பொதுமக்கள் வேட்பாளர் கட்சிக்காரன் யாராக இருந்தாலும் 50,000 ரூபாய்க்கு மேலே 51,000 ரூபா எடுத்துகிட்டு போனாலே பிடிச்சிருவாங்க. நீங்கள் பிடிச்சிருவாங்க. அதற்கு முறையாக நீங்கள் கணக்கு காமிக்கணும். இல்லாவிட்டால் அதை பறிமுதல் பண்ணி கஜானாக்கு போயிடும். இல்லாட்டி இது ஐடிக்கு போயிடும். ஐடியில் போய் நீங்கள் கொடுத்து சொல்லணும். அது நகையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும். இந்த காலங்களில் எது கொண்டு வந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அது 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா சோதனையின் போது பிடிபட்டால் அது பறிமுதல் செய்யப்படும். நான் 2 50,000 ரூபா 2 25,000 ரூபா பிரித்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே 25,000 ரூபா இருக்குது, இங்கே 25,000 ரூபா, இங்கே 50,000 ரூபா எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா நம்ம கேட்கலாம் முடியாது. அதனால் பொதுமக்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 1,00,000 ரூபா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு முறையான ஆவணங்கள் இதை வச்சுட்டு போங்க. சீட்டு போட்டேன் 5 லட்ச ரூபா சீட்டு இப்போ தான் எடுத்தேன் அப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து வாங்குறது ப்ராசஸ் லேட் ஆகும். அவ்வளோதான், அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதனால் பார்த்து இது பண்ணுங்க. கண்டிப்பாக. இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே கண்காணிக்கப்படும். பல்க் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி. இதுக்கு தவிர வேற என்ன இருக்குது? தேர்தல் இதில் தேர்தல் வேட்பாளர்கள் தங்கள் மீது உள்ள குற்றவியல் வழக்குகளை 3 முறை இது பண்ணணும், பேப்பரில் விளம்பரப்படுத்தணும். அதே மாதிரி சொத்து கணக்குகளை அவர்கள் சமர்ப்பிக்கணும். நோ யுவர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு கேஒய்சி அப்படின்னு இருக்குது. அதில் பொதுமக்கள் அவர்களுடைய சொத்துக்களை பார்த்து அதிர்ச்சி அடையலாம். ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டம். முதல்ல ஒரு கார் கூட கிடையாதுண்ணே. ஆமாம், முதல்ல ஒரு கார் கூட கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். அதெல்லாம் ரெட் ஜெயிண்ட் கணக்கில் போயிடும். அதனால் எங்கேயுமே வேட்பாளர்கிட்ட வராது. ஒரு தடவை ஒரு பிரபலமான நபர் 10,000 கோடிக்கிட்ட சொத்துக்கு தின்னாங்க. பார்த்தா மாருதி 800 15,000 ரூபா கையிருப்பு காமிச்சார். அந்த அதிகாரியை மயக்கம் போட்டு விழாத குறை. நம்ம நாட்டில் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கம்பெனி உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சு, அது கடனை அடைக்கிறது காசையும் நீங்கள் ஐடியில் காமிச்சு அதையும் இது பண்ணிக்கின்னு டெப்ரிசியேஷன் போட்டுக்கின்னு என்னென்னவோ பண்ணலாம். எந்தெந்த வகையில் இப்படிலாம் பண்ணியும் வரியை சரியாக கட்ட மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். இதான் நிலமை. ரைட்ண்ணே, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சுண்ணே. நேற்று 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்தார் திரு விஜய் அவர்கள். சிபிஐலேருந்து கரூர் சம்பவம் அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்கிறாருப்பா. மிரட்டிட்டு சும்மா அப்படியே கை காட்டாய் ஓட விட்டோம்ல, வந்துட்டோம்ல ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா சொல்வார் இல்லாமல். ஆமாம், இரவு நேற்று இரவே சென்னையும் திரும்பி விட்டார். கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்துச்சு. ஒரு 2 நாட்களாக போயிட்டு இருந்தது. அது பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க நிலைமையில், ஏன்னா சொல்லப்பட்டதே எல்லா மீடியாலேருந்து சொல்லப்பட்டது, ஊடகங்கள்லேருந்து சொல்லப்பட்டது, நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு காலையில் நிர்மல்குமார் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அவர் கட்சியில் மாநில நிர்வாகினே அப்படிதான் சொல்லணும். வேற என்ன பண்ணுவார் அவர் அதிகாரம் இருக்கா? சொல்றது எந்த அதிகாரம் கிடையாது. போனதோட சொல்லியிருந்தாரு. ஆனால் ட்விட்டரில் போகிறதுக்கு அவர் சுய அதிகாரம் தான். அவரோட அதிகாரம் இருக்கலண்ணே. என்னோட ரைட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்காக அண்ணன் செங்கோட்டை நான் பாருங்க அந்த விஷயத்தில் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலைங்க அப்படின்னு எந்த தகவலும் எனக்கு கிடைக்கலட்டாரு. ஸோ அதனால அவரு சேஃபு. நிர்மல்குமார் அவர்கள் இது எல்லாமே வதந்திங்க. காங்கிரஸ் கூட பேசுனது கூட வதந்திட்டாரு. அப்போ பிஎம்டபிள்யூல ஈவி கார் எப்படி வாங்கலாம்னு பேசுறதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரா என்னன்னு தெரியலண்ணா. இதில் என்ன கொடுமைனா காலையில் 9 மணிக்கு தான் 9:30 போட்டிருந்தாப்புல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திக்க போகிறார் கூட்டத்துக்காக, இதுக்காக கூட்டணிக்காகன்னு. 11 மணிக்கு இவர் போட்டிருக்க ட்விட்டு நாங்கள் பாமக கூடயும் பேசலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ராமதாஸ் அவர்களையும் பேசலை, சசிகலா அவங்கள்ட்டையும் பேசலை, எல்லாமே வதந்திங்க. பாமக கூட பேச முடியாது. பாமக ஏடிஎம் கூட கூட்டணி அதையும் போட்டிருக்காரு. ராமதாஸ் எங்க கட்சி வச்சிருக்காரு? அவர் போட்டிருக்காரு. சசிகலா அவங்கள்ட்ட வாய்ஸ் கொடுக்க வைப்பாங்களா? சசிகலா காடு சொல்லிட்டாப்ல. ஆமா, ஜான் ஆரோக்கியசாமி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாப்ல காடு சைத்தான்லாம் சேர்க்காத. இல்லைண்ணா, அது என்னன்னா அது ஒரு பெரிய சவாலும் இருக்குண்ணே. ஒருவேளை அவங்க கூட்டணியில் சேர்ந்தா அந்த கட்சியோட வார்த்தையை சொல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆயி பூமா தாக்கா பாக்கான்னு சொல்லி சொல்றதுக்கே கஷ்டப்பட்டு போயிடும். ஸோ அதனால அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எது கூட நாங்கள் பேசுகிற எல்லாமே வதந்திங்கிற மாதிரி சொல்லிட்டாரு.
விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அதாவது கரூர் அங்கே விவகாரமாக டெல்லி போன விஷயமாகட்டும், நிர்மல்குமார் அவருடைய இந்த ட்வீட் எப்படி பார்க்குறீங்க? நான் நிர்மல்குமாரை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி ஏன் கருத்து கேட்டார்? ஆ. அந்த கூட்டத்தினுடைய ஒரே அஜெண்டா என்ன? என்டிஏ கூட போகலாமா வேணாமா? வேணாமா? தானே அஜெண்டா. ஆமாம். எல்லாரும் என்ன சொன்னாங்க? 95% பேர் போகலாம்னு ஆமாம் என்ற கட்டத்தை ஃபில் பண்ணி விட்டனர். ஒரு 22 பேர் மட்டும்தான், அதாவது 120 பேரில் 22 பேர் மட்டும்தான். அவர்கள்லாம் வந்து பெரும் பணக்காரர்கள், வசதி படத்தில் வந்திருப்பாங்களா, வேறு சில காரணங்கள் இருக்கும். இல்லாட்டி இவங்க ஏதாவது சொன்னால் தப்பாக நினச்சிவாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பாஸ் சொல்லிட்டாங்களா இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்களா? ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் அண்ணன் என்ன செய்கிறாரோ அதான் எங்களுக்கு அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ 98 பேர் பேசுனதை நம்மிடம் அந்த மாவட்ட செயலர் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது சொன்னது, நான் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கிறதுக்காக தான் நான் கட்சிக்கு வந்தேன். தலைவர் முதல்வர் ஆவான்றது தான் என்னுடைய குறிக்கோள். அதற்கு நான் உழைக்க தயார். ஆமாம். அதற்கு என் மாவட்டத்தில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் கூட பரவாயில்ல, வேறு யார் கிடைச்சாலும் எனக்கு தயார். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் யாருமே இல்லை, எங்ககிட்டயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பணம் கேட்கும்போது எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை கேட்குற பணத்தை கொடுக்கறதுக்கு. அப்போது நீங்கள் வெளியிலேருந்து ஆளை கூட்டுவானா, யாரோ ஒரு ஊரில் இருக்கிற பணக்காரனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு நான் ஏன் இந்த கட்சியில் உழைக்கணும்? தலைவர் வராருன்னா நான் அப்பழுக்கட்டு நான் உழைக்க தயார், தியாகம் செய்ய தயார். ஒரு ஊரில் இருக்க ஒரு பணக்காரனை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு நான் ஏன் தியாகம் செய்யணும்? அதனால என்ன பலன் எனக்கு கிடைக்க போகுது? இந்த கேள்வி பெரும்பாலும் வந்திருக்குது. அதனால் அவர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பாருன்றதுக்கு என்ன நிச்சயம், என்ன கேரண்டி? எம்எல்ஏ ஆகிட்டு திமுக ஒரு 50 பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் 45 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தோம்னா 40 பேர் அங்கே போனால் கட்சி தேவை விடாது. ஆமாம். 40 பேர் அங்கே போயிட்டு போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? நிச்சயம் இருக்குது. ஏன்னா அவனே துடு கொடுத்தா இங்கே வந்துக்கிறான். முதல் போட்டிருக்கான். அதோட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன்னா அங்கே போகிறதுல அவனுக்கு என்ன இருக்குது? ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாறிடுவோம் கண்டிப்பாக. சில பேர் பலன் தான் அது. 10 பேரை கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு அமைச்சர் பதவின்னா சந்தோஷமாக கூட்டு போவோம். அப்போ இன்னும் கட்சியில் நீண்ட காலம் இருக்கிறவனும் போவோம். ஆமாம். இதெல்லாம் பேசப்படல, நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி அவங்க பொதுவாக கேட்டிருக்காங்க. இல்லை உள்ளது என்ன தேமுதிக அது பார்த்தோம்ல நம்ம. விசுவாசிகள் கொடுத்தாரு. ஆமாம். அவரை மாதிரி ஆளுக்கு கட்சியில் எப்பவுமே நடவடிக்கை இப்போ பார்த்துட்டே இருப்பார். தினமும் உட்காந்து ஆட்சி அரசியலில் தெரியும் அவருக்கு. எல்லா அறிக்கையும் எல்லாம் சந்திச்சவர் அவர் பத்திரிகையாளர்ல. இவர்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரை வச்சு போக முடியுன்றது பெரிய கேள்வி. அப்போ எதுக்கு நடத்துனீங்க? அதில் என்ன முடிவு? சரி, அதில் என்ன சொன்னார் புஷி ஆனந்த்? கண்டிப்பாக போகிறோம் கூட்டணிக்குள்ளே. இதை வந்து இப்போ சொல்லாதீங்க யாரும். நாங்கள் போகிறத பிடிக்காதவன் எவனா கட்சி விட்டு வெளியே போனால் இப்போ முடிவு பண்ணிக்கோ, போயிட்டேன்னா திரும்ப முடியாது. இந்த அளவுக்கு சொல்லிதான். அதனால தான் நேற்று புஷி ஆனந்த் நீ எல்லாம் இப்படி சொன்னீங்க, அங்கே வேறு மாதிரி வருது, அவர் கூட்டணி போகலன்றாருன்னு ஃபோன் அடிச்சோன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். முடிஞ்சு சுவிட்ச் ஆஃப் தூரத்தில் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாப்புல. தூரத்தில் போயிட்டார். ஆமாம், சம்பவத்தில் அது அதிரடி சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க விஜய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க விஜய்கிட்ட சொல்லிக்கிறாங்க, என்னங்க நீங்கள் போன தடவை இப்படி வந்திருக்கீங்க, சோர்ந்து போய் இப்படி வந்தீங்க, நல்லா பிரிஸ்காக வாங்கணுன்னே ஓவர் பிரிஸ்காக வந்துட்டார். எங்கேருந்து வந்திருக்கோம் கூட தெரியாமல் வந்துட்டு. ஆமாம், எவனாவது சம்மனுக்கு முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு மாதிரி வருவானா? அந்த மாதிரி வந்துட்டாப்புல. அதனால் பேச்சுவார்த்தை இவர் 75 தொகுதி கேட்குறதுனால அது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற லகடப்பாணிகள் கூட இருக்கிறவங்க டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க, நான் தாவேகா தொண்டர்களுக்கும் சேர்த்து கேட்குறேன். தாவேகா நல்லா இருக்கணுமா, ஆதவ அர்ஜுனா நல்லா இருக்கணுமா? தாவேகா நல்லா இருக்கணுமா, விஷ்ணு ரெட்டி நல்லா இருக்கணுமா? தாவேகா நல்லா இருக்கணுமா, அந்த ஜான் நல்லா இருக்கணுமா? தாவேகா தான் எந்த கேள்வியும் இல்லை. தாவேகா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகணும்னா என்டிஏ கூட போகணுமா வேணாம்? உறுதியாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மை வாக்குகள் போய்விடும். கலைஞருக்கு போயிடுச்சா, ஜெயலலிதாவுக்கு போயிடுச்சா? சிறுபான்மை வாக்குகள் போய்விடும். நம்முடைய அடிப்படை வாக்குகளை இவங்க தான் இது பண்ணுறாங்க. அதிமுகவுடைய இதுக்கு நம்ம ஏன் போகணும் இப்படிலாம் சொல்லி இவர்களுக்கு அதில் லாபம் இருக்குது. இவர்கள் அங்கே போகவே முடியாது, அதான் பிரச்சனை. ஆமாம், ஆதவ அர்ஜுனா அங்கே போக முடியுமா பிஜேபிக்குள்ள? செங்கோட்டையன் வாய்ப்பே இல்லை. நிர்மல்குமார் இன்னைக்கு செங்கோட்டையன் முகத்தை பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டார். அப்படியே இருந்தது நிர்மல்குமார். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே போகிறதுக்கு பிடிக்காது. ஆமாம். விஷ்ணு ரெட்டி டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு முடிஞ்சு போச்சு. பெரும் பணக்காரர், அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். ஜானு அவர் கையில் இருக்கிற அந்த கடவுள் போட்டிருப்பார், சாத்தான்களின் கட்சி
அப்படின்னு விரோதி அப்படின்னு. அப்போ பாருங்க கடவுள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாரு. சாத்தான் கட்சின்றார், நீங்கள் அவங்களோட போகிறீங்களே, நம்ம போகலாம். அப்போ இவர்கள் யாருக்குமே பிடிக்காதனால தான் நெருக்குறாங்க போட்டு. இது எடுப்பார் கைப்பிள்ளை. புஷிக்கு விருப்பம், அவருக்கு கலை யதார்த்தம் தெரிஞ்சிச்சு. அவர் ஓகே. மாவட்ட செயலெல்லாம் பேசும்போது அவர், ஏன்னா அவங்க ஆளுங்க தானே. ஆமாம், பலரும் வந்து அண்ணா மாவட்ட செயலர் டேரக்டாக பேசுகிற அவர்கிட்ட மட்டும் தானே. ஆமாம், இவரும் மாவட்ட செயலர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று இவர்களுக்கு கோஷ்டி வந்துடுச்சு. புஷிக்கும் இவர் இந்த டீமுக்குமே ஆகாது. இப்போ புஷி வந்து வேட்பாளர் வேணும், கட்சி நிதி வேணும், பல விஷயங்கள் யோசிக்கும் பொழுது அதிமுக கூட என்டிஏ கூட போனால் தான் இது எல்லாமே நடக்கும். ஒரு 40-45 எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கையும் அவர்களுக்கு ஓகே. ஆனால் இவர்கள் பிரச்சனை கொடுத்து இதில் என்னென்னா, விஜய் பேச்சுவார்த்தைக்கு போகிறார், இவர் அடம்பிடிச்சு கூட போகிறார். சரி, நீங்களாம் தலைவர்கள் தானே, சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா? கத்திரிக்கோள் பிஸ்கெட்டை கட் பண்ணுறதுக்கா? எதுக்கு கத்திரிக்கோளை வேணால் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணும். அந்த அடிப்படை இது கூட கிடையாது. இல்லை, நீ இறங்குற இடத்துல இருக்காதா? கையில் பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிக்க முடியாதா? இவர் எதுக்கு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போனார்? அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போனாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா செய்தியிலையும் வருது சரக்கு பாட்டில். இப்போ வரைக்கும் மறுப்பும் தெரியல. ஆமாம், அங்கே போய் இவரை விட்டுட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. இவருக்கு சம்மன் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஏன் இவருக்கு சம்மன் கொடுக்கல, விஜய்க்கு மட்டும் சம்மன் கொடுத்தாங்க? ஏன்னா முதல்வர் முட்டாள் முதல்வர்னு சொல்றாப்புல இப்போ வரைக்கும் திமுக ஒருத்தன் பேசலண்ணே. ரஜினிகாந்தை பத்தி பேசுனதுக்கு ரஜினி ரசிகர்ல இருந்து எல்லாரும் வந்து கொந்தளிக்கிறாங்க. முட்டாள் முதல்வர்னு சொல்லியிருக்காப்புல ஒரு வார்த்தையை திமுக ஒருத்தர் கூட பேசலையே, கண்டனம் தெரிவிக்கலையே. நம்மால் பாபு பார்த்துறியான்னு வாய வந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சுவானே, இப்படிலாம் பேசினா தானே நம்புறானுங்க. இல்லாட்டி ஒரு ஆள் உட்காந்து ஸ்லீப்பர் செல்லுன்றாரு, இப்படிலாம் திட்டினா தானே நம்புவாங்க. இது விஜய் பார்த்தா ஏதோ மனசில் வச்சுக்கணும்னு சொல்லுங்க. அதனால் இந்த பிரச்சனை தனித்து நிற்கணும் அப்படின்றதுல இவர்கள் 75 இழுக்கிறாங்க. நேற்று இவர் இங்கே வந்துட்டார். ஆனாலும் இவரை சார்ந்தோர், அவர் சொன்னால் இவர் கேட்பான்ற ஆட்களை வச்சு பேச்சுவார்த்தை போகுது. அதனால் ஐபி ரிப்போர்ட்லாம் என்ன போயிருக்குன்னா, இவரை 40-45 வச்சா ஓகே, அதுக்கு மேலேனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செலவு அவர் இது பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்காரு. இவங்க விட்டால் 3 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க. வந்தால் பெஸ்ட்டு தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை திமுக பயன்படுத்திடுது. பல விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறது பயன்படுத்துகிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தைன்றதெல்லாம் வந்து இதோட ஒரு குறிப்பிட்ட இதோட நிறுத்துங்கன்ற மாதிரி ஐபி ரிப்போர்ட். அதனால் இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும். இவர் சிடி நிர்மல்குமார் போடுறாரு. நான் கேட்குறேன், முடிக்க சொல்லுங்கள் உங்கள் தலைவரை, இன்றைக்கே போடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்டிஏ காங்கிரஸுக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், அப்போ வந்து நீ மட்டும் தான் சொல்கிற, யாராவது சொல்கிறாங்களா பார்த்தியா பத்திரிக்காரங்க யாராவது? சிடி நிர்மலா மறுக்கிறாரு, அருண்ராஜ் மறுக்கிறாரு. அப்போது நான் இதை தான் சொன்னேன், இவங்கெல்லாம் யார் என்ன தெரியும்? இவர் யார்? செங்கோட்டையா? அவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர். சரி, எதுக்கு? நிர்வாக குழுக்கு. அதை கூட்டினாரா? கூட்டுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவர் கேட்டார், நிர்வாகமே இல்லை, எங்கே குழு அடிக்டார் அவர் ஒரு. அப்போ இதுதான் அந்த கட்சியில் நிலைப்பாடு. டாப் மோஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற இவரே அதுதான். குஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா ஜானை மீறி எதாவது பண்ண முடியுமா? சரி, இவங்க யாருமே இல்லாமல் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் உள்ளே உட்காந்து உலாத்தின்னு எல்லாம் பண்ணுகிறாரு. அவர் கட்சியில் என்ன பொறுப்பு? இதுதான் அந்த கட்சி. விஷ்ணு ரெட்டி மீறி இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மலம் எதாவது பண்ண முடியுமா? நீங்கள் ட்விட்டர் இருக்குதுன்னு எதாவது வேணால் போடுவீங்களா? நீங்கள் அன்னைக்கு போட்டப்போ நான் சொன்னேன், இவங்கெல்லாம் யார்? குமார் யார்? இவங்கெல்லாம் அதுதான் கதை. போட வேண்டியது யார்? விஜய். நீ பேச்சுவார்த்தை நடத்தினால தான் நீ போட மாட்டேங்கிற. நீ உட்காந்து நடுவில் அல்லாடின்னு இருக்கிறீங்க. விஜயை சொல்லு, அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் முடிஞ்சதுன்னு. எனக்கு இப்போவும் தகவல் வருது, இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, மறுக்க சொல்லுன்னு. கடைசியில் விஜய் ஒரு நாள் மறுத்தார். நாங்கள் தனியாக தான் நிற்போம், எங்களுக்கு எந்த அழுத்தம் கிடையாது, இவர் வந்து இது அப்படின்னு சொல்லி முடிச்சாரா இல்லையா? அன்னைக்கு ஏடிஎம்கே திட்டினாரு, இவங்க பனையூர் ஒரு அடிக்கு திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு கம்ப்ளைண்ட். அன்னைக்கு நான் போட்டேன், முடிந்தது. ஏன்னா விஜயை சொல்லிட்டார். நம்ம விசாரிச்சப்போவும் ஆமாங்க பேச்சுவார்த்தை இல்லைங்க, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதையே நான் போடுறேன், காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை எல்லாருமே போடுறாங்க. இவர் நம்ம மாணிக் தாகூர் வந்து எல்லாருமே அதை உறுதிப்படுத்துகிறாங்க.
நம்ம காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரிக்கும் போது ஆமாம் சார் போய்கிட்டு இருக்கு சார். பேச்சுவார்த்தை கடைசியில் அதையும் இவங்க அழைச்சி தேலை கோட்டை விட்டு டிஎம்கே சிதம்பரத்தை வச்சு முடிச்சு சோனியாட்ட பேசி முடிச்சிட்டாங்க. இவர் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கலை, அதுவும் வதந்தின்றாரு. நீ வந்து அதை கூட நிறுத்தியிருந்தனா கூட நான் கம்னு விட்டுருவேன். நான் என்ன கேட்குறேன், தாவேக்காம அரசியலை நிப்பாட்டு கூட பேச்சுவார்த்தையா நடத்துறீங்களா? தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை இல்லை, உங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையும் இல்லையா? இல்லை என்ன இல்லை, இவங்க சும்மா உருட்டுறது. ஏங்க நான் சொல்கிறேன், பேச்சுவார்த்தை நடந்த அன்னைக்கு நான் கூப்பிட்டு கேட்குறேன் சில பேர் முக்கியமானவங்க, இல்லவே இல்லைன்றாங்க. ஏன்னா நீ ஒன்றும் இல்லைண்ணே, தேதி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கட்சியும் அடுத்தடுத்த வேலை என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆட்சி மன்ற குழுவை கலைக்கிறாங்க, பிரச்சார குழுவை போடுறாங்க. அதிமுக சார்பாக இன்றைக்கி திமுக சார்பாக மாவட்ட செயலர் கூட்டம், ஒவ்வொரு பக்கமும் கூட்டம் இருக்குது. நீ கம்யூனிஸ்ட் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்கா இன்னைக்கு நேர்காணல் நடத்துகிறாரா? பாண்டிச்சேரிக்கு இன்னிலேருந்து அலௌடு, இன்னிலேருந்தே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்கள், என்ன வேட்பாளர் நீ கொண்டு வந்து நிப்பாட்ட போற, என்ன பேஸ் இருக்குது இன்னைக்கு? நீ குறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், சோனியா காந்திட்ட போய் பேசி பாண்டிச்சேரி கேரளாவில் நம்ம கூட்டு வச்சுக்கலாங்கன்னா வேணாம் நான் சொல்ல போகிறேன். வாய்ப்பை விட்டீங்கல்ல. பாண்டிச்சேரியில் இப்போ திமுக தலைமையா இவங்க தலைமையா காங்கிரஸ் தலைமையாக அடிச்சுக்கிறாங்க. இது அடிக்க ஆரம்பிக்கும். இப்போவும் பூரலாம்ல. ஆமாம், தேவைப்பட்டால் காங்கிரஸ் எங்களோட வரலாம், கூட்டு வச்சுக்கலாம்னா ஒரு பெரிய குழப்பமாயிடும். உறுதியாயிரும். அந்த இந்த சூட்சமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி யோசிச்சாலும் ஆதரவு போன்ற ஆட்கள் விட மாட்டாங்க, திமுக எதிராக பண்ணக்கூடாதுன்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, அதையும் இன்றைக்கி மறுத்துருக்காரு. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வந்து பேசிட்டு போனார் சொல்லுங்கள், ராகுல் பேசுனா சொல்லுங்கள், இன்னும் சிலர் பேசுனதை ரைட்டு, அது ஒரு பார்ட்டு. இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலைன்னா, பேச்சுவார்த்தையே இல்லை வதந்தினா, ஏன் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை நடத்திட்டு கருத்து கேட்டு போகிறாரு? எதுக்கு கருத்து கேட்டீங்க முதல்ல? அதை மறுக்க முடியுமா? அதை மறுக்க முடியுமா? சீட்டை நிர்மலிக்குமா? அதை மறுங்களேன். அப்போ எப்படி வதந்தி? அந்த ரிப்போர்ட்டை மறுங்க, இதான் வந்துச்சிங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்கள் வந்து பார்க்கல, நீங்களே சொல்லுங்க. மாவட்ட செயலக்கூடிய அஜெண்டாவை சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். அப்போது உங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த அதிகாரம் இல்லை. சொல்ல வேண்டியவர் விஜய். இப்போவும் சொல்லுங்கள், இந்த செகண்ட் சொல்லுங்கள். ஒரே ஒரு அறிக்கை, இன்னும் விஜய் பேட்டியை கொடுக்க போகிறாரு. ஒரே ஒரு அறிக்கை, வதந்திகள் பரப்பப்படுகிறது, நாம் யாரு கூடயும் போல, தனித்து தான் களம் காண்போம், நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகார போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன். நீ சொல்ல போகிறது இல்லை, ஜானவர கிசிம் சொல்கிறத சைன் பண்ண போகிறேன், அதையாவது பண்ணியா பண்ணு. அப்போ நீ வாசல் திறந்து வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இங்கே ஊட்டியிருந்தேன்னா அப்போ நாங்கள் என்ன இதுவா? நீங்கள் லோக்கலில் இருக்கிறவன் ஜான் அடிவரடிகள் இந்த கட்சியில் ஒன்றும் தெரியாமல் சுற்றினுக்கிறவன் என்ன போடுவான், டேய் உனக்கு என்ன தெரியும், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இவர் ஆசை பாடுறா, இவரெல்லாம் மூத்த ஜேர்னலிஸ்டா அப்படின்னு. இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிற ஏதாவது நடக்குதா? ஏய் நடக்கிற மாதிரி அவங்க இருக்காங்களா? நீ என்டிஏட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பட்டினப்பாக்கத்தில் வச்சு 30 நாள் தலைமுறை வாழ்க்கை நடந்தப்போ அது நடந்ததை நான் பதிவு பண்ணேன். ஆமாம். அதுக்கப்புறம் நீ வந்து பல்ட்டி அடிச்சுட்டு நீ சிபிஐ விசாரணை கட்சின்னு நீ போயிட்டேன்னா அது யார் பொறுப்பு? நானா பொறுப்பு? முறிஞ்சதுன்றதை முறிஞ்சதுன்னு முறியாத வரைக்கும் நீ நடத்திக்கிட்டே இருக்கேன்னு தான் நான் சொன்னேன். இல்லை நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்குது, காங்கிரஸ் எங்க கூட வரப்போறான்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன நடந்ததா? இன்னைக்கு வந்து வதந்தியா அது? அப்போ காங்கிரஸில் யார் யார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என்ன பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் சொன்னோம். அவங்களோட இது உருப்படியாக பண்ணீங்களா? பண்ணலை. அப்போ நீ சொன்னதெல்லாம் எதாவது நடந்தால் போய் விஜய் தான் போய் கேட்கணும். இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்சிண்ணே, நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல போனால் திமுக மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்தல, மீது எல்லாரும் கூட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே கட்சி தாவேக்காரர். எடப்பாட்ட எஸ்பி வேல்மன்ட்ட பேசினாங்கல்ல முத இல்லை, அதான் திமுக மட்டும் தான் பேசல. 2 வருஷம் அதான் அதிமுகலேருந்து பிஜேபிலேருந்து கம்யூனிஸ்ட் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே கட்சி தாவேக்கா தான். யாரும் இவர் நம்ப தயாரா இல்லை. நம்ப தயாரா வேல்முருகன் நம்ப தயாரா இல்லைங்க. பாருங்கண்ணே, ஏடிஎம்கே என்டிஏன்றாரு, என்டிஏ இவ்வளோ இது பண்ணா ஏடிஎம்கே இது பண்ணா என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை விடுங்க. மன்சூர் அலியா நம்ம தயாரா இல்லைண்ணே. ஆமா, அவர் இங்க வந்து ஆதரவு கொடுத்தாரு. இப்போ என்னது சொல்றது இவரை? அதை கூட அந்த முஸ்லீம் கட்சி எதுவும் கழட்டிட்டு போனோம் முதல்ல அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. எங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் கழட்டிட்டு போனோம். ஆமா, ஒரே ஒரு ஆளுக்கு நிம்மதி இருக்குமா, முஸ்தபாவுக்கு மட்டும். அதனால இவர்கள் ஒரு குழப்பத்தின் உச்சக்கட்டம். பால்வாடி கட்சி இது. இன்னைக்கும் பேச்சுவார்த்தை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இல்லைன்னா இல்லைன்றத இவர்கள் வெளிப்படுவார்கள். அது விஜய் தான் வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் இது நடக்கும். அவர்கள் கிட்டத்தட்ட முடிச்சு தொத்தி விட்டுலான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை போய் தொங்கிக்கிட்டுன்னு அனுபவிக்கிட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அனுபவம் இல்லாத கட்சிங்கிற மாதிரி தெரியும். அனுபவம் இல்லாத கட்சி தான். அப்போ நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு இது வெளியிட்டிருக்கான், ஏபிபி நாடு வெளியிட்டிருக்கான். 2 பேருடைய கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்டிஏ 117 to 124. இவங்க வந்து 109 சம்திங். அப்போ இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்டிஏ, செகண்ட்ல நெருக்கிக்கிட்டு திமுக, 3வது இடத்துல இருக்கீங்க நீங்க. 6 to 12 போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் அது கூட கொடுக்கல. அதான் உண்மை. ஏபிபி நாடு சொல்றதான் உண்மை. அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்,
ஒரு சீட்டு தான் ஜெயிப்பீங்க. அது கூட விஜய் முறுக்கி ஜெயிச்சா தான் உண்டு. ஜெயிச்சா உண்டு, அது நின்னா தான் உண்டு. நின்னா தான் உண்டு. இந்த மாதிரிலாம் வந்தால் விஜய் நிற்க மாட்டார். உறுதியாக நிற்க முடியாது. அப்போ மற்றவர்கள் ஜெயிக்கிறதுலாம் என்ன இன்னொன்று இவங்க எவ்வளோ மாட்ட போகிறாங்க பாருங்கள். தேர்தல் ஆணையம் கண்கொத்தி பாம்பா இனிமேல் பார்க்கும். ஆமாம், இவர் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்கும். அது ஒரு பார்ட்டு. சரி, அது வச்சுக்கலாம். இந்த திமுகவில் அது ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. இது எல்லாம் வரும்பொழுது என்டிஏ ஈஸியாக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இது. நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் சொல்கிறீங்க டைம்ஸ் நவ் நீ 5 சீட்டு கூட வாங்க மாட்டேன்றான். அதுதான் எதார்த்தம். எல்லா இடத்துலையும் அதான் இருக்குது பொதுவாக சொல்ல விஷயம். ரைட்ண்ணே. தாவேக்கா ஒரு புறம் இருக்கும்போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னா இன்றைக்கி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணோன்னே திமுக சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடந்துச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டு முதல்வர் அவர் சொன்னது வழக்கம் போல் அதே பஞ்சாங்க வார்த்தையில் சிறுபான்மையினருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடியதான் பிஜேபி. என்றைக்குமே சிறுபான்மையினர் காப்பாற்றுற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இவங்க முஸ்லீம் அவங்களோட இயக்கங்களை வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சொந்த சிக்னல் இது கூட சின்னத்தில் கூட நிற்க விடாமல் இவங்க சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க. இவங்க எத்தனை சிறுபான்மையினருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ஒரு டீம் சந்திச்சது. 15 40 அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் போய் சந்தித்து பேசினாங்க. நமக்கு வந்து 15 தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கணும். அது யாருக்கு வேணால் ஒதுக்கிங்க. 15 எம்எல்ஏக்கள் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா 7.5% கூட இல்லை. சரிண்ணே. 7%, 6% தான் இருக்கும் மொத்த இதில் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் டிஎம்கேவும் சந்திச்சாங்க. ஆமாம், அவரையும் போய் சந்திச்சாங்க, பேசினாங்க. என்ன பண்ணார் இவர்? 15 சீட்டு கூட கொடுக்க தயாராக இல்லை. டோட்டலாக ஓவராலாக அதேமாதிரி பாஜக இது பண்ணுறாரு. பாஜக டிக்ளேர் பண்ணி யாருக்கும் முஸ்லீம்களுக்கு தரமாட்டோன்ற மாதிரி பண்ணுறாங்க. அதிலெல்லாம் மாற்றம் வரணுன்றது என்னுடைய எண்ணம். அவர்கள் தானாக உணர்ந்து ஒரு காலத்தில் மாறுவாங்க. நீங்கள் பாஜக ஈக்குவலாக தானே பண்ணுறீங்க. எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏகள் உங்கள்கிட்ட இருக்காங்க? இப்போது பாளையங்கோட்டையில் மைதீன் கான் இருக்கார். அப்துல் வகாப்னு அப்புறம் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. இல்லாத பிரச்சனை பண்ணி ஊழல் அது இது கோஷ்டி அதுன்னு இப்போ அப்துல் வகாப் காலி. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கே வந்து மீரான்னு சொல்லிட்டு அயலக அணி செயலாளர் அவர் தான் தெரிப்பாக கண்ணுக்கு தெரிகிறார். நீண்ட கால இது கட்சி தலைவர்கள். ஆனால் கூட்டணி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீரான் வந்து இவன் ஸ்டாலின் தலைவர்கள் வரைக்கும் மாற்றுக் கட்சி தலைவர் வரைக்கும் எல்லாருக்கூடயும் நெருக்கமானது. இது இல்லாமல் ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பவர் இல்லை. இப்போ செலவு பண்ணக்கூடிய சக்தியோ புரியுது. ஒருத்தருக்கு வந்து சுத்தமாக கெட்ட பேர். அவர் வந்து வேறு சில இதுலேருந்து மாறி வந்தாலும் ஜமாத் இதெல்லாம் கொஞ்சம் இது. மீரானுக்கு கொஞ்சம் மாற்று சமூகத்தினரிடையும் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் ஒன்று பாளையங்கோட்டை மீரான் ஒரு வேளை சொல்கிறேன். இல்லை மீரான் இல்லைன்னா ராஜா முகமது, இல்லாட்டி இன்னொருத்தர் யாரோ சித்திக் யாரோ. இங்கே நாசர் நம்ம ஆளுக்கு இவருக்கு யாருக்குண்ணே கலாச்சாரம் மஸ்தான் அவருக்கு தருவாங்களா இல்லையா தெரியாது. ஒருவேளை பொன்முடி தரலன்னா எனக்கு தரலன்னா மஸ்தானுக்கு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, மஸ்தானுக்கு போயிடணும். அப்படி போச்சுன்னா நீங்கள் சிறுபான்மை மக்களை யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ முஸ்லீம்களுக்கான இது உங்களுடைய இது என்ன? குறைஞ்சது 15 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆமாம், என்ன பண்ணீங்க? இஸ்லாமிய கட்சிகள் எடுத்துக்கோங்க. முஸ்லீம் லீக் 2. ஆமாம் 2. மனிதநேய மக்கள் கட்சிலாம் உதயசூரியன். ஆமாம் அவங்க அவர் ஆளுமை அது இதுன்னு போட்டார். போட்டேன் என்ன முக்குனாலும் ஒன்று தான். 2 கொடுத்தாலும் உதயசூரியன் தான். முடிஞ்சிது. மீது யார் இருக்கா? மொத்தத்திலே 10 பேர் தான். இவங்க வந்து சிறுபான்மை. எஸ்டிபிஐக்கு 1 உதயசூரியன். எல்லாம் திமுக. இல்லைண்ணே, இது மூல தேர்தல் ஆணையமே இது வந்து பாருங்களேன், ஒரு சின்ன கட்சி அந்த கட்சியை வந்து தன்னோட சின்னத்தில் நிற்க வைக்கிறதுனால அந்த கட்சிக்கு ஒன்று அங்கீகாரமே கிடையாது. கட்சிக்கான அங்கீகாரம் மட்டும் அந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இல்லை, திமுக உறுப்பினர் தானே ஆயிடணும். இதுக்கு ஒரு இது கண்டிப்பான முறையில் தேர்தல் ஆணையமே ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பாருங்க, மதிமுக 4 ஆனால் 3 நாங்கள், நீ ஒருத்தர் மாதிரி அந்த நிலைமைக்கு போயிட்டு 4 தாங்கிற 1 தான். அது கூட இவர் வைகோ கெஞ்சி கேட்டு நான் நிற்க போகிறேன், அதனால் உதயசூரியன் மரியாதை இருக்காதுன்னு சொல்லி தான் அந்த 1 தனியாக சுயேட்சையை வாங்க. அதுபோக 3 கட்சின்னு அதில் 1 வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் நேற்று வந்து ஒரு கூட்டத்தை போட்டார். நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மீதி 2 கம்யூனிஸ்ட். இன்றைக்கி இதே கம்யூனிஸ்ட் சார்பாக வந்து அவங்களுடைய கூட்டமே நடந்துட்டு இருக்கு. கூட்டணியை பற்றின சிந்தனைகள், நமக்கு இப்படி கம்மியான சீட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி சீட்டு நடந்து பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுமே வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 3 கட்சியுமே எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று வந்து தோழர் தியாகு அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நீங்கள் தயவுசெய்து தேர்தலை புறக்கணிச்சிருங்க, ஆனால் திமுக கூட கூட்டணியில் இருங்க, திமுகவுக்கு ஆதரவு தெளிக்குங்க, அது தேர்தலை புறக்கணிச்சிருங்க. எவ்வளோ பெரிய திமுக கூட நிற்கிறது?
தனியாக வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி நின்றுங்க. தியாகம் எப்படி உருட்டுறாரு பாரு. அதுதான். ஆனா திமுக ஆதரவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்கெல்லாம் என்னன்னா பாஜக உள்ள வந்துடும். உள்ள வந்துடும். அதுதான் சொல்றாரு அவரும். இதை வச்சு தான் உருட்டுறது. பாஜக உள்ள வந்தால் உனக்கு என்ன? இங்கே அடிக்கிற கொள்ளையில் அவ்வளோ இது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கனிமவள கொள்ளையிலேருந்து எல்லா இதுவும் நடக்குது. தியாக கண்ணுக்கு தெரியுமா? ஏதாவது கேட்டால் உலக மார்க்சியம் பேசுவார். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து அங்கேயே பார் அப்படின்னு ஜனங்களுக்கு காமிச்சாங்க. ஆமாம். இவங்களும் ஜனங்களுக்கு அங்கேயே பாருன்னு காமிச்சிருந்தாங்க. இவங்களும் அங்கே தானே பார்த்துருந்தாங்க. ஆமாம். அந்த நேரத்தில் கீழே உருவிட்டார். கேட்டால் பாஜக கபலீகரம் பண்ணுது. இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? 6 சீட்டுல 5 எடுக்குதுன்னு. நேற்று வந்து ஆளுக்கு 10 ராஜ்யசபா. அது அவர் சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு. சண்முகம் ஏன் ஆரம்பிக்கிறாருன்னா, நான் சொன்னேன்ல மாநாட்டில் சொல்லி அமிச்சாங்க. சிங்கிள் டிஜிட்னா வெளியே வந்துருங்கண்ணா. ஈவன் காங்கிரஸே உள்ள இழுத்துட்டாரு அவரு. இவருக்கு எப்படி? ஆமா வேறண்ணா, அவங்களுக்கு இருந்துட்டு கொடுத்துருக்கீங்க. அவரே இப்பதான் கேரளா பாணிக்கு வந்துக்கிறாங்க. ஆமா, செல்வபுரத்துக்கு அதுக்கு வேற சொல்லியிருக்காரு. எங்கள் வேதனையை உணர்ந்து கொள்ளுங்களாம், மக்களுக்காக உழைப்பதற்காக கூடுதலாக 3 சீட்டு காட்டு. 3 சீட்டு. ஆமா, 18 எம்எல்ஏ வச்சு அப்படியே உழைச்சி தள்ளிட்டி அப்படியே அந்த வேலைச்சேரில் அந்த அப்படியே உழைச்சி தள்ளிட்டாரு. பார்த்தோமே. ஆமா, எப்படின்னு இந்த தடவை வாங்க முடியுதாங்க? வாங்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால இவர்கள்லாம் அந்த உருட்டு, இந்த கூட்டணி கட்சிகளோட சண்டை, கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது, கூட்டணி கட்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. அதான் இப்போ ஒன்றுமில்லாமல் ஆக்குனதுல முதல் அடி மதிமுக. சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டார். கலைஞர் கூட கொஞ்சம் பயந்தார், நியாயவானா இருந்தார். இவர் மதிமுக கரு வறுத்துட்டார். ஏன்னா இவர் தானே டைரக்டு. ஆமாம், அந்த இதை கரம் வச்சு கரு வறுத்துட்டார். இன்னைக்கு சிபிஎம் சிபிஐ ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. இவர்கள் மரியாதையை காப்பாற்றிக்கலாம். என்னை கேட்டால் மக்கள் நல கூட்டணியாக வெளியே வரலாம், இல்லை விஜய்க்கு போய் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஒரு அரசியல் மாற்றம் வரும். ஆமாம், பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். இவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் கொடுத்தா பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அதிமுக சார்பாக நாளைக்குண்ணே இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி சார்பாக வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம். நம்ம சட்ட ஒழுங்கு நடவடிக்கையை பற்றி ஆர்ப்பாட்டம், பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாளைக்கு நடக்குது. கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாங்க. எல்லா பக்கமும் பெரிய பெரிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து இது ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளோ முக்கியமான ஆர்ப்பாட்டமாக மாறும், இது தேர்தலில் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் சொன்னல மேற்கி இருக்கிறது மேலே வருது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் மக்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறது மூலிமா தான் நீங்கள் அவர்களுக்கான ஆட்சிக்கு எதிரான கோபத்தை விசிறி விட முடியும். அந்த நெருப்பை அப்படியே கண்ணங்க அப்படியே இருக்கும்ல, விசிறி விட்டால் தான் எரிய ஆரம்பிக்கும். அந்த விசிறி விடுற வேலை தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம். இது போதாது, கடுமையாக அதிகமாக இருக்கும். ரைட்ண்ணே. இறுதியான ஈரான் அமெரிக்கா இஷ்யூண்ணே. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர், அது வந்து இப்போ பல விஷயங்களை தாண்டி, எல்லைகளை தாண்டி கடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இன்றைக்கி துபாயோட விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டு வருகிறது. ஹவுதீஸ் வந்து அவங்களுடைய ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. ரெட்சி வரைக்கும் இந்த போர் வந்து நீளுது. இந்த ஹார்மோஸ் அடைக்கிற மாதிரி ரெட்சி வரைக்கும் அவங்களும் போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. எங்கே கொண்டு போய் முடியும்? ஏன்னா இதுக்கு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று நடத்தினாங்க நேற்று. அதை வந்து அழகாக திமுக கூட்டணி வந்து அழகாக கையில் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம். மோடி தான் இதுக்கு காரணம், இந்த கேஸ் வராமல் இருக்குது மோடி தான் காரணம், அவர் காம்யூனிஸ்டத்துக்கு மோடி தான் காரணம், எல்லாத்துக்கும் மோடி தான் காரணங்கிறது மோடி தான் காரணம்ன்றாங்கல்ல. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. இவங்க வேலையை இவங்க பிஜேபி என்ன பண்ணுது? நேற்று நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் ஹார்மோஸ் வழியாக 2 கப்பல் சிவாலிக் நந்தா 2 எல்பிஜி டேங்கர்ஸ் வந்திருக்கு வெற்றிகரமாக. 900 மெட்ரிக் டன்னு. 900 இல்லை, 92,000. சார் 92,000 மெட்ரிக் டன். ஒவ்வொன்றும் 46,000 மெட்ரிக் டன். 92,000 மெட்ரிக் டன்னோட வந்துட்டாங்க. இன்னைக்கு 16 வந்து முந்த்ராக வருது. நந்தாதேவி 17ஆம் தேதி கண்ட்லா, ரெண்டுமே குஜராத்தில் இருக்கிற அந்த துறைமுகத்தில் வந்து இறக்க போகிறாங்க. எல்பிஜி பிரச்சனை இதாகும். இதில் நம்மளுடைய எஸ்கார்டு வார்ஷிப்புங்க வந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை. இப்போ நான் என்ன கேட்குறேன், நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நம்ம ஒரு உறவினர் வழக்கமாக பொதுவாக பேசுகிறவர், மோடிலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, தண்டக்கர்மாந்திரங்க, பாருங்கள் கேஸு இப்படி இப்படின்னு. அந்த அளவுக்கு கேஸ் பிரச்சனை, ஒன்றும் இல்லாத கேஸ் பிரச்சனையை இவர்கள் பெருசு இந்த மாதிரி பொதுவான ஆட்கள்கிட்ட கூட கொண்டு போயிட்டாங்க. அவர் எப்படியும் திமுக தான் போட போகிறாரு, ஆனாலும் திட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பொதுவான விஷயம்லாம் பேசுவார். அப்புறம் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை அப்படி இப்படி. அப்புறம் ஈரானுக்கு எதிராக வாக்களித்ததை நல்ல பெரிய பிரச்சாரமாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம். அப்போ நான் வந்து என்ன கேட்டேன், அப்போ ராகுல் இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணியிருப்பாரா? ஈரானுக்கு 2 அறை, ட்ரம்ப்புக்கு 2 அறை விட்டு போகிற நிறுத்திருப்பாரா? அவர் கொஞ்சம் ஜர்க்கானார். என்ன பேசுகிறீங்க? 2 வார்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க, ஈரானுக்கு எதிராக வாக்களிச்சேன்னு சொல்கிறீங்க. ஈரானு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு பெரிய தகராறில் அப்படியே அவன் தலைவனை இழந்து இது பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரத்துலையும் சரி உங்கள் கப்பல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றான்.
இன்னும் ஒரு 22 கப்பல் நிற்கிது. நிற்கிது. அதையும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறான். அப்போ நமக்கு இந்த பிரச்சனைலாம் தீருமே. இதை பண்ணுறது வந்து சாமர்த்தியமா இல்லையா சொல்லுங்க. இதை கூட கொஞ்சம் கூட யாருமே இந்தியான்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களே, பாஜக தானே பார்க்குறீங்க, ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் கொஞ்சம் ஜர்க் அடிச்சு இல்லை இல்லை அப்படிதான் இருந்தார். இல்லை அதெல்லாம் கரெக்டு தான் அப்படி இப்படின்னு. இதை யார் பேசணும் சொல்லுங்கள். பாஜக பேசணுமா வேணாமா? இங்கே இருக்கிற பாஜக தலைவர் பேசணுமா வேணாமா? ஏன் பேசவில்லை? உங்களை இறங்கி இங்கே இதுக்கு அடிக்கும் பொழுது உங்கள்கிட்ட என்ன டேட்டாஸ் இருக்குது? அதாவது 15ஆம் தேதிக்கு ஆர்ப்பாட்டம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருந்தாங்க இந்த விளாத்திக்குளம் பொண்ணுக்காக. அதிமுக 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போனால் இப்போ அவங்க கூட நடத்தி போப்பான்னு சொல்கிற தலைவரை நம்ம எங்கேயோ போய் பார்க்குறது நேனந்தன் அவரில். அதனால் இவர்கள் இப்போ இந்த விவகாரத்தில் இவர்கள் நல்லது நடக்கிறத கூட மோடி மூலியமா இல்லை இந்திய அரசு இந்த மாதிரி கொண்டு வரதை கூட சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா எதுக்கு இருக்கிறீங்க பாஜகவில்? நான் உட்காந்து இவ்வளோ பெருசாக ஒரு இதை அடித்து தேடி ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் போய் அந்த ஷிப்புடைய அந்த இதில் .comலாம் தேடினீங்கன்னா எந்த ஷிப்பு எங்கே இருக்குது அந்த ஷிப்புடைய டீட்டெயிலே கிடைக்கும். ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிடும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடலாம். எந்த ஊடகமாவது காமிச்சாங்க? காமிக்கல. அப்போ காமிக்காத ஊடகங்களையும் கண்டிக்கணும்ல. இவர்களுடைய சேனலில் கூட காமிக்கல. தமிழ்நாடு மினிஸ்டர் தான் இது மீடியாவை கண்ட்ரோல் மினிஸ்டர், தமிழ்நாடு மினிஸ்டர் தான். அவர் தான் கோயில் கோயிலாக போயின்னுக்கிறாரு. அவரும் நைனா இருந்தாலும் ஜோடி போட்டு போயின்னுக்கிறாங்க. யார் முதல்ல பரவா போகணும். அப்போ இவர்கள் நாலேஜ் என்ன பண்ணுறீங்க? நான் ஒருத்தவங்க டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். சார் காதில் ஈயத்தை கரைச்சி ஊற்றாத குறையாக நான் பேசிட்டேன் சார். எல்லாருமே அப்படி தான் சார் இருக்காங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா டேட்டாவும் தமிழக மக்களுக்கு தெரியும், மத்திய அரசுன்னா நான் நன்மைகள் செய்துன்னு தெரியுமா? இந்த கேஸோட மேட்டருக்கு அப்புறமும் நம்புறாங்கன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய பொய்யிரு. ஒரு சாதாரண ஒரு ஏஜென்சி இப்போ எடுத்துக்கிறவங்க EL சந்தோஷ்லேருந்து பியூஷ் கோயல்லேருந்து சுதாகர் ரெட்டி தமிழ்நாட்டுக்கான யாராக இருக்காங்களோ யாருக்குமே இதை பற்றி அக்கறை இல்லை. இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு தலைவர்களை நெருக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவர்கள் வேலையெல்லாம் வேற எல்லாம் இருக்குது. பிரச்சாரன்றதை கொண்டு போகிறதுல எந்த இதுவும் கிடையாது. எந்த தலைவரும் தனக்கான டீம் வச்சுக்கிட்டு இந்த அறிவு தேடலை பண்ணுறதில்லை. நேற்று என் கூட இருந்த ஒருத்தர் அந்த டெல்லி அவங்களுக்கு சில விஷயங்கள் இதாகும் போது அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லி தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன பேர், எப்படி இப்படி பண்ண முடியுதுன்னு கேட்குறாங்க. அவன் 2000 கோடி கொடுத்தா 500 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு 2500 கோடி இவங்க திட்டமாக மாற்றிடுறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர்லாம் சொன்னாப்புல என்ன பண்ண முடிஞ்சது? அதையாவது நீ சொல்ல முடியுமா? கண்டுபிடிச்சி இந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கி இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? பார்க்குற வாசகர்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேறு என்ன சொல்கிறது? இந்த பாஜக தலைவர்களை என்ன பண்ணுறது? இப்போது இந்த இது ஆர்மோஸில் நம்ம வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டோம். இப்போ ஆர்மோஸில் நம்ம ஏற்கனவே பேசினபடி அந்த பெண்டுக்கிட்ட இவனால் இந்த ஷிப்பை கொண்டு போக முடியல. எதை? வார்ஷிப்பை, அமெரிக்காவுடைய வார்ஷிப்பு ஆப்ரஹாம் லிங்கன்லாம் கொண்டு போக முடியல. இப்போ ஈரானை அழிச்சு ஒழிச்சிட்டோம். ஈரான்கிட்ட ஒன்றுமே இல்லை. இறங்கிட்ட வேண்டியதானே ஃப்ளைட்டில் போய். டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்கிறார், பேட், அவர் சொல்கிறாரு ஈரானில் வந்து 95% ட்ரோன்ஸை நாங்கள் முடிச்சிட்டோம், 90% அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனிமேல் ஈரான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி பென்டகானில் நீ பேசுகிறார். அப்போ ஆர்மோஸில் கடலில் தான் போக முடியாது உங்கள் ஷிப்பு. நிலத்தில் போய் இறங்க வேண்டியதான். இறங்கி ஆர்மோஸ் இப்படி இருந்து அடிக்க வேண்டியதானே. எங்கே ஆயுதம், என்ன மெசைல் வச்சுருக்காங்க, இன்னும் என்னென்ன மெசைல் தயாரிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது தெரியுமா? பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும். இப்போ அதை மறைக்கிறதுக்கு அந்த ஒரு வீரமாக அப்படி இது பண்ணுறதுக்கு பிரிட்டன் நீங்கள் வாங்க, நீங்கள் எது கூப்பிட்றீங்க? சண்டை ஆரம்பிச்சு போய் இவங்களாம் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நீங்கள் வாங்க ஆர்மோஸ் வழியாக நம்ம பாதுகாப்பு கொடுங்க. சைனா முடியாதுட்டான், பிரிட்டன் கூட முடியாதுட்டாங்க, யாருமே முடியாதுட்டாங்க. ஃப்ரான்ஸ்னு அதுதானே ஒரு பெரிய இஷ்யூ. நம்ம இங்கே இருக்கிற மீடியா மாதிரியே அங்கே ஒரு டீம் இருக்காங்க போல இருக்கு. அந்த எஸ்கலேஷன் சொல்லுவோம்னா, அதாவது நம்ம இல்லாததை சொல்லி விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஃப்ரான்ஸ் வந்து ஷிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே ஐடி விங்கில் அங்கே போய் வேலை செய்கிறாங்களான்னு தெரியல. ஃப்ரான்ஸ் எல்லாம் ஷிப்பை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸுக்கு தொடர்பு இருக்குது, அதனால் இருக்க வாய்ப்பு இருக்கும். வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 3 நாள் அது பெரிய பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. எல்லா மீடியாலையும் போட்டுறோம், இன்டர்நேஷனல் மீடியாவில். நேற்று வந்து மேக்ரான் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இப்படி எடுக்கலை, நாங்கள் எங்கே போகிறதுக்கு இல்லை, நாங்கள் எங்களுடைய வார்ஷிப் எதுவும் போகலை. சுவிட்சர்லாந்து வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னோட ஏர்போர்ட் என்னோட வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஈரான் அடிக்கக்கூடாது. இப்போவே நம்ம சொல்ல போனால் யூரோப்பியன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கண்ட்ரி வெளியே போயிட்டாங்க. அவன் எல்லாம் இதுக்கு மேலே இருக்கிறாங்க, அந்த சைடு இருக்கிறாங்க. ஆமாம், வர்த்தகம்லாம் அப்படி பார்த்துக்குவோம். இது
ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வழியாக பார்த்துக்குறாங்க. நீ இந்த சைடில் நீ தான் வந்து இது பண்ணணும். அதுலேயும் கார்க்கை பிடிக்கணும். பிடிக்கணும். இவனுங்களோட எய்மே அதுதானே இருக்கு. இப்போ நீங்க வந்து எப்படி வெனின்சுலா பிடிக்கிற மாதிரி இப்போ நீ கார்க்கு பிடிக்கணும். நீ ஐலாண்ட் அடிச்சவன் கார்க்கு உள்ள அடிக்க வேண்டியதானே. இப்போ ஹார்மோஸை தாண்டி ஹார்மோஸ் தாண்டி போய் அடிச்சுப்பாரு. முடியாது. அப்போ இதுலேருந்து அமெரிக்காவோட ஜியோ பாலிட்டிக்ஸை புரியாம சரி இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து பொய், இதில் வந்து மதம் சார்ந்து இது மதம்லாம் விட்டுருவோம். அவர் சொன்னால் அடுத்த நிமிஷம் என்னெல்லாம் மாறுதுங்கிற ஒரு விஷயம். உக்ரைனு ட்ரோன்ஸ் இது கொடுக்குறான். இவன் என்ன சொல்கிறான், ஈரானு என் பார்வை மேலே விழுந்துச்சுறான்றான். ஆமாம், எனக்கு ரொம்ப பக்கம் ஆகணும். ஆமாம், 1200 கிலோமீட்டர் உலகத்தை அடுத்த பிசை இருக்கிறான். அதே மாதிரி இஸ்ரேலு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்கான இதை கொடுங்க. இன்செக்டர் அடிமாங்க. இன்செக்டர். இதில் இன்னொரு வதந்தின்னா இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் நெதன்யாகு மரணம் மொசாட்டு தலைவர் கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் அந்த கேட்குறேன் நினச்சா மறந்து போயிட்டேன். எங்கெங்கே செத்தாரு நெதன்யாகு சொல்லுங்கன்னு. எல்லாம் நம்பினுக்கிறானுங்க. இது ஒரு பார்ட்டு தப்பான செய்தி. இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் ஹார்மோஸை தாண்டி இன்னொரு சிக்கல். என்ன சிக்கல்? அது என்ன ஏரியா? பாப் அல் மந்தாப் நீரிணை. இது வந்து அந்த இதுக்குள்ளேயே இந்த சைடு ஹார்மோஸ்னா இந்த சைடு பாப் அல் மந்தாப், ஏமன் இதெல்லாம் இருக்கிற இந்த ரெட் சி இருக்கிற இந்த வளைகுடா. அதாவது சவுதி அரேபியா இப்படி பிரியுதுன்னா சவுதி அரேபியாவுடைய அந்த சைடு ஹார்மோஸ்னா இந்த சைடு வந்து இது ஜெட்டாலாம் இருக்கு. ஜெட்டா, மெக்கா, மதீனா எல்லாமே வரும். மெக்கா மதீனாலாம் அது அந்த கடற்கரை இதுதான். அப்போ அங்கேருந்து வர்ற அந்த ஜலசந்தி அதை வந்து ஹவுதி அந்த கிளர்ச்சியாளர்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு முதல்ல அடி. டெக்ஸ்டைலு, ஃபுட்டு, இந்த எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி ப்ளஸ் 10% இது இல்லை நம்மளுடைய மாற்று வழி அது சிந்திக்கக்கூடிய இடத்துல அது இருக்கு. அந்த இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ அதுவும் ஒரு பெரிய சிக்கல். இப்போ இந்த மாதிரி தான் ஏதோ நிலைமை இப்போ இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்றத. நன்றி. நேரத்தை